இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிருக்கிற படம் தான் ஆந்திரா கிங் தாலுகா. இந்த படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் உபேந்திரா இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மொத்தமாக இது இவரோட 100வது படம். ஆனால் அவரோட முந்தைய 99 படங்களில் கடைசி 9 படம் ஃப்ளாப் ஆனதுனால இந்த 100வது படம் பாதியிலே நின்று போயிருது. இந்த நின்று போயிருக்கக்கூடிய படத்தை திரும்ப எடுக்கணும்னா உபேந்திராவுக்கு 3 கோடி ரூபா தேவைப்படுது. அந்த பணத்தை ரெடி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு அவரோட அக்கௌண்ட்டில் 3 கோடி ரூபா டெபாசிட் ஆகுது. அதை யார் போட்டாங்கன்னு செக் பண்ணும்போது அது ஒரு சாதாரண ரசிகன் போட்டிருக்கான்னு தெரிய வருது. அந்த ரசிகன் யார், எதுக்காக இவ்வளோ பெரிய தொகையை போட்டான், உபேந்திரா மேலே அவனுக்கு எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கான்னு, காரணம் என்ன, இதெல்லாம் கேள்விகளுக்கு பதில் தேடி உபேந்திராவே அந்த ரசிகனை தேடி போகும்போது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. நரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டரையும் இன்ட்ரோ பண்ணும் விதம் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக உபேந்திரா அந்த படத்தில் ஒரு கதாநாயகன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அந்த முதல் 10 நிமிஷம் சீனுமே செம. அதுக்கப்புறம் ஹீரோவோட கேரக்டர் இன்ட்ரோ, அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஃப்ளாஷ்பேக், அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே இன்னொரு ஃப்ளாஷ்பேக், அதில் உள்ள சைல்டுஹுட் போர்ஷன், இது எல்லாமே அழகாக எமோஷனாக காட்டியிருந்தாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய நல்ல கமர்ஷியல் படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.